என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும் மூன்றே வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம் ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவள். சரி ஓகே ஹாய் வணக்கம். வணக்கம். ஓகே என்ன பேர் உங்களுக்கு? நிஷாந்தினி. நிஷாந்தினி என்னோட கூப்பிடுவாங்க? நிஷா. நிஷா ஓகே. எந்த பேர் விருப்பம் உங்களுக்கு? நிஷாந்தினி விருப்பமா நிஷா விருப்பமா? என்ன நிஷா தான் விருப்பம். என்ன ஷார்ட் நேம் நல்ல பேர். நிறைய பேருக்கு நிஷாண்ட பேர் இருக்குது சரிதானே? நான் பார்த்த அளவில் வந்து உலகத்தில் வந்து நிறைய பேருக்கு நிஷாண்டு விருப்பம் இருக்குது. அதில் என்ன எதுவும் அர்த்தங்கள் எதுவும் இருக்குதா அல்லது அதிர்ஷ்டமான பேரா லக்கியான பேரான்னு சொல்லி கேட்குறேன். உங்களுக்கு தான் தெரியும் அந்த பேரை பற்றி. என்ன மாதிரி நிறைய பேர் அந்த பேரை வச்சுக்கிறாங்க. என்னென்னு லக்கியான பேர். சரி எப்போயுமே லக்கியான பேருன்னா என்ன அதில் லக்கியில் என்ன இருக்குது? எந்த நேரமும் கலகலப்பாக இருப்பீங்கள் அல்லது அப்படியா கலகலப்பாக இருப்பீங்களா? சரி பார்க்கலாம் என்னென்னு சொல்லி. சரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிறந்த நாள் பெண்கள்கிட்ட வந்து எத்தனை வயதுன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி தானே? எத்தனையாவது பிறந்த நாள்? 40. ஆனால் அப்படி தெரியல என்ன ஒரு 28 30க்குள்ளே சொல்லலாம் போல இருக்கு. அப்படியா? நல்ல காலம் கூட அவர் இல்லை அல்ல எனக்கு அடி போட்டுருவார். சரி ஓகே. என்னை 40வது பிறந்த நாளண்டு உங்களுக்கு உங்களை விருப்பமானவங்க ஒருத்தங்கள் வந்து நிறைய கிஃப்ட்டுகளை நட்ட தந்துருக்குறாங்க. ஒருத்தங்கள் தானே நிறைய கிஃப்ட் தந்துருக்குறாங்க. சரி யாருன்னு நீங்கள் சொல்லணும். 3 பேரை தான் சொல்லலாம். 3 பேரும் தவறான விடைன்னு சொல்லலாம். என்ன பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தரலாம்? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? 3 பேரையும் நீங்கள் சரியாக சொல்லாட்டிங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட் எப்படி தான் சொல்லியிருந்தாங்க. என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? பாடுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா? தேவாரம் பாட மாட்டீங்களா? தேவாரமாவது பாட மாட்டீங்களா? சரி ஓகே. தேவாரமாக பாடலாம் என்ன? பாடுவீங்க. சரி ஓகே. அம்மா நிற்கிறா. சரி அம்மா எல்லாம் நிற்கிறா. அவங்களோட சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி இந்த மாதிரி இந்த கிஃப்ட்டுகளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஜார் தந்திருப்பாங்களே நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஜார் இந்த மாதிரிலாம் செய்திருப்பாங்க. குழுக்கள் தரல. நீங்கள் கேட்டால் குழுக்கள் தர வேண்டாம். ஜார் தந்திருப்பாங்க. ரைட். அவர் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறுங்கையோட வச்சு கதைக்காமல் சரி இப்போ சொல்லுங்கள் ஜாராக இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாதா? அதையும் கொடுங்க. அதையும் கொடுங்க. அதையும் அண்ணாவும் அண்ணியும் கொடுங்க. ரைட். அதையும் பண்ணுங்க. அதையும் பக்கத்தில் வையுங்க. அங்கால பக்கத்தில் வாங்க. அண்ணா அண்ணி பிள்ளைகள். அண்ணா அண்ணி பிள்ளைகள்னா யாரா? என்ன பேர் அவங்களுக்கு? நந்தன் மைனா. நந்தன் மைனா பிள்ளைகள். ஓகே. நீங்கள் இங்கே இருக்கிற ஆக்களை விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களை சொல்வதுக்கு காரணம் என்ன? ஸோ அதை தான் நான் கேட்குறேன். ஆனால் அவங்களாம் கூட செய்வாங்களா? அப்படியா? வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கட்டாயம் அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கிறீங்களா? ஓகே. அவங்க தந்திருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன் அவங்க இல்லையாண்டு. ஓகே தானே? என்ன சரி அந்த 2 கிஃப்டையும் ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கு என்ன இருக்கும் சும்மா கெஸ் பண்ணுங்க ஆகும். நிஷாண்ட பேர் வந்து சரியான கெட்டிக்காரி. நம்ம அந்த பேரே சரியான கெட்டிக்காரி. எப்படி? மணிக்கூடு. ஓகே ரைட். ஓப்பன் பண்ணுங்க. மணிக்கூடு இல்லாட்டிக்கு என்னோட கதைங்க. மணிக்கூடு இல்லாட்டிக்கு யாருக்கு கொடுக்கலாம்? உங்களோட மகளுக்கு கொடுப்போமா? என்ன கொடுக்கவே விருப்பம் இல்லை? இல்லை கொடுக்கவே விருப்பம் இல்லை. சடன்லியாக மகன்னு சொல்கிறீங்க. நகையோ தெரியாதுன்னு மகளுக்கு கொடுப்போம்னு கொடுக்கவே விருப்பம் ஒன்று தானே? அக்கா நீங்கள் நான் சொன்ன போல சொல்கிறீங்க. சரி அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை நீங்கள் அந்த கிஃப்டை பார்க்கணுன்றதுக்காக அப்படி நான் பேக் பண்ணி இருக்கிறேன். என்னென்னா அந்த கிஃப்டை வந்து நீங்கள் உடனடியாக பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும். மணிக்கூடு இல்லாட்டிக்கு யாருக்கு? என்ன சிரிக்கிறீங்க? பிள்ளைக்கு. நீங்கள் பார்த்த முடிய சொல்கிறீங்க பிள்ளை கண்டு சொல்லி. சரி ஓகே. அந்த கிஃப்டை நீங்களே போட்டுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் காட்டிட்டு சரியா? ஒரு அழகான ஒரு ட்ரிங்க் உண்டு. ரைட். மற்ற கிஃப்டையும் ஓப்பன் பண்ணுங்கள். கீழே இருக்கிறது. தூக்கி காட்டுங்க. அழகான ஒரு சாரி. ஓகேயா? ஏன்னா அழகான ஒரு சாரி ஒன்று உங்களுக்கு தந்திருக்கிறாங்க.
ரைட் ஓகே நல்லா இருக்கேண்ணே தூக்கி இங்கே காட்டில இல்லை தூக்கி காட்டணும் வேணேன் சரி அழகான ஒரு சாரி உண்டு ஒரு மயில் பச்சை நிறம் நீங்கள் உங்களை மயிலண்டு நினைச்சிட்டாங்களோ தெரியல சரி இப்போ சொல்லுங்கள் ஜாராக இருக்கும் இது இந்த அது ஓப்பன் பண்ணக்கூடாது அண்ணாவும் அண்ணியும் சரி நான் சொல்கிறேன் அவங்கள இல்லையான்னு சொல்லி உண்மையிலேயே அவங்க இல்லை புதுக்குடி அக்காக என்ன பேர் அக்காவுக்கு சரோ ஓகே அவங்கள என்ன சொல்கிறீங்க அவங்களும் இல்லை வேறு அண்ணனும் அண்ணியும் தான் சரி இந்த இடத்துல நிற்கிறாங்களா அவங்க இப்போ கேஸ் பண்ணுங்க இந்த இடத்துல நிற்கிறாங்க ஏன் உங்களோட மிஸ்டரை சொல்லாமல் நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க ஏன் கட்டாயம் அவர் உங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் செய்து தந்து கூட அவர் தானே நீங்கள் ஏன் அவரை சொல்லாமல் பக்கம் அண்ணாவையும் வண்டியும் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் யோசிச்சிருக்கணும் அவர் இந்த இடத்துல அந்த டைமில் அவர் இல்லை இல்லை நம்ம பின்னேரம் வந்துடுவேன்னு சொல்லி ஏன் அவரை சொல்லல என்ன பேசாமல் நிற்கிறீங்க ஏன் கூட அவரை சொல்லல சரி பார்க்கலாம் அண்டாலும் அவர் அடுத்தபடி தான் அப்படி தானே அண்ணா அன்னைக்கு காசுக்காரங்களுக்கு அடுத்தபடி தான் அவங்க அப்படியா வெளிநாட்டுக்காரங்களுக்கு அடுத்தபடி ரைட் அதை ஓப்பன் பண்ணுங்க பனிஷ்மெண்ட் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஜாராக்கா சின்னண்ணாவும் பெரியண்ணாவும் நீங்கள் சின்னண்ணாவை மட்டும் சொன்னீங்களே என் பெரியண்ணாவை மறந்துட்டீங்க என்ன யோசிக்கிறீங்க ரைட் ஓகே ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க உங்களோட அண்ணாக்கள் 2 பேரும் உங்களோட அண்ணாக்கள் 2 பேரும் வசந்தண்ணாவும் நந்தண்ணாவும் வந்து சேர்ந்து செய்திருக்கிறாங்க தங்களோட தங்கச்சிக்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்களாம் இந்த கிஃப்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிடுறவங்க ஓகே தானே சரி பார்க்கலாம் அன்பு நிறைந்த எங்கள் சகோதரிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இறைவன் கொடுத்த சொத்தில் இவளும் எங்கள் முதல் சொத்து சுயநலம் இல்லாத அக்கறையுடன் கூடிய பாசம் இவளுடன் மட்டுமே உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே என்னாலும் இருக்க வேண்டும் இந்த உலகில் உன் அன்புக்கு இணை ஏதுமில்லை எங்கள் பாசக்கடலே 1000 தாயின் பாசத்தையும் 1000 தந்தையின் பாசத்தையும் ஒன்று சேர உன்னிடத்திலே காணலாம் நீ என்றும் உடல் உள ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக வாழ உளதார வாழ்த்துகிறோம் நிஷா என்று சொல்லி உங்களோட பெரியண்ணாவும் அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு கவிதையை படிச்சிருக்கிறாங்களோ அதை தான் நம்ம வாசித்தேன் நான் சரி இந்த தருணத்தில் உங்களோட பெரியண்ணாவுக்கும் உங்களோட சின்னண்ணா நந்தனுக்கும் என்ன சொல்கிறீங்க நல்லா இருக்கணும் ஏன்னா அப்போ உங்களோட பெரியண்ணாக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அவர் அந்த மறந்ததுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அவருக்கு சாரி சொல்கிறீங்களா ஓகே சரி அவங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க எங்களோட அப்பாவை சொல்லலையேன்னு சொல்லி அவங்க கவலைப்பட மாட்டாங்களா ஓகே தானே சரி நீங்கள் சரி ஓகே எல்லாமே ஓகே சந்தோஷமா நல்ல சந்தோஷம் என்ன ஓகே இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா அப்போ அண்ணின்னு சொன்னீங்களே அப்போ அண்ணி செய்யலையே என்ன சொல்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்க மைனானி செய்யலையே சரி பார்க்கலாம் என்ன அவன் செய்து சில நேரம் அவன்கிட்ட கிஃப்ட்டும் இதுக்குள்ளே இருக்குதோ சரி பார்க்கலாம் இன்னொரு கிஃப்ட் அந்த கீழே இருக்கிற கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணு அதுக்குள்ளே என்ன இருக்கு ஃபோன் ஓகே இப்போ தவறான்னு சொல்லிச்சேன்னா யாருக்கு கொடுப்போம் அக்காவுக்கு அம்மாவுக்கு வேண்டாம் அம்மாவை நீங்கள் அம்மாவை சொல்லலையே அம்மாவுக்கு சரி 2 பேரில் ஒரு ஆளுக்கு யாருக்கு கொடுக்க உங்களுக்கு விருப்பம் 3 பேர் அண்ணாவும் எந்த அண்ணா பக்கம் பெரிய அண்ணா இருக்கிறாரு ஏன்னா சரி பார்க்கலாம் சரி அதை ஓப்பன் பண்ணுங்க நான் இல்லாடி சூறாக கொடுக்கணுமா அக்கா கொண்டு அம்மா கொண்டு பெரிய அண்ணா கொண்டு ஃபோனை என்னென்ன பிச்சு கொடுக்குறது ஓப்பன் பண்ணுங்க என்ன ஃபோன் பாப்போம் அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அதை திருப்பி என்கிட்ட இருந்தாங்க ஃபோனை எனக்கு ஃபோன் என்ன ஃபோன் ஓப்பன் பண்ணல என்ன சிரிக்கிறீங்க என்ன காசா என்ன ஃபோன் சொன்னீங்க அப்புறம் காசுன்னு சொல்கிறீங்க அங்கே தூக்கி காட்டுங்க ஃபோன் கவரும் காசு எங்கே திருப்புங்க காசு எடுங்க வெளியால் காசு எடுங்க காசை காண இல்லையே கரப்பாக தான் தெரியுது ரைட் ஓகே எத்தனை காசு இருக்கு
உடைக்கும் அதில் எழுதியிருக்கான் 20,000. அந்த 20,000 உங்களோட அண்ணாக்கள் 2 பேரும் தந்திருக்கிறாங்க. சரிதானே? அந்த 20,000 உங்களோட அண்ணாக்கள் தந்திருக்கிறாங்க. ஜென்மத்தின் வரவாகும் அன்பு தங்கையும் மனமகிழ கோடி தாரகையின் கோலாகலம் கண்ணான தங்கைக்கு அந்நாள் தந்த மருதாணி நிறமே அழுவில்லை. ஓ இந்த பண்டிகை நம் இல்ல பண்டிகை. சொர்க்கமே நானிடும் நம்மில்ல வாசலா அன்பு ஒரு ஜீவனதீலா அதே நன்னன் பார்வையா கண்ணிலா கலங்கிடும் கண்ணனி ஆசைதா உன் கண்ணின் கருமணி நானே சோகம் தருவேனா